எல்லாம் நடந்து பேனல தாளம்லாம் வாசிச்சு மந்திரம்லாம் ஓதிட்டு அந்த தாத்தா பக்கத்துல பாக்குறாரு. அந்த 60 வயசு கூட வாழ்ந்த அந்த மனைவிய கிளவிய தான் உட்கார வச்சிருந்தாங்க. உடனே அந்த தாத்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அதே பொம்பளைய உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. 60ஆம் கல்யாணம் உனக்கும் உங்க மனைவிக்கும் தான் நடத்திட்டு இருக்காங்கன்னு அந்த பாட்டிக்கு கோபம் வந்து, இந்த வயசுலயும் உனக்கு இப்படி ஒரு ஆசையா, இனிமே நீ என் கூட இருக்காத, போயா வெளியா அப்படின்னு துரத்தி விட்டுருச்சு. அந்த கிளம்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒருத்தர் நம்மளை இனி சேர்த்துக்க மாட்டாங்க போல இருக்க அப்படின்னு ஒரு 16 வயசு பிள்ளை பைத்தியம் பிடிச்சி இப்படியே உட்காந்துருந்துச்சு. அந்த பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பேசும்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு அழுக, திடீர்னு 30 நாள் காணா போயிடறேன், திடீர்னு கோபமா பேசேன், திடீர்னு 4 வரி பேசிட்டு ஓடி போயிடறேன். என்ன பேசும் எந்த நேரத்தில் என்ன செய்யும் தெரியாத அந்த பைத்தியம் பிடிச்ச 16 வயசு பிள்ளைய அந்த வயசான தாத்தா கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைக்கும் உதவாது, அந்த கிழவனுக்கும் உதவாது. இன்னைக்கு அது மாதிரிதான் இன்னைக்கு ஒரு 50 வருஷம் ஒரு கட்சியில் இருக்கவரு ஒரு கட்சியில் போய் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய மாபெரும் மாற்றம் நிகழப் போகிறது என்று இந்த டுபாக்கூறுகளை எல்லாம் பார்த்து அஞ்ச போகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல.